டேய் அசோக், ஒரு வேளை துர்கா கிளம்பி அவங்க ஊருக்கு போயிருப்பாளோ? ஊர்ல இருக்கிற சின்ராஸுக்கு போன் போட்டு விசாரிச்சேன். துர்கா அங்கெல்லாம் வரலன்னு சொல்லிட்டான். நீ எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னு வேற சொல்ற. இப்ப அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்க? முதல்ல இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு துர்காவை காணோன்னு அபிஷியலா நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். இத பாரு அசோக், எனக்கு என்னமோ நீ ரொம்ப அவசரப்படுறியோன்னு தோணுது. எனக்கு வேற வழி தெரியலண்ணே. டேய் இத பாரு, இன்னொரு தடவை பக்கத்துல இருக்கிற கோவில், பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடி பார்ப்போம்டா. அண்ணே, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேனே தெரியல. ஒரு இடம் விடாம எல்லா இடமும் அலைஞ்சு திரிஞ்சு தேடி முடிச்சிட்டேன். டேய், துர்காவுக்கு கண்ணு தெரியாம போனதுக்கு அப்புறமா அவளுக்கு செல்போன் வாங்கி கொடுத்தல, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாத்தியா? என்னண்ணே நீ இவ்வளவு பண்ண, நானு அதை பண்ணிருக்க மாட்டேனா? துர்காவை காணோன்னு தெரிஞ்ச உடனேயே முதல்ல நான் அவ போனுக்கு தான் ட்ரை பண்ணேன். ஃபுல் ரிங் போகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறா. அதுக்கப்புறமா நான் மெடிக்கல் ஷாப்ல போய் தேடினேன், அவ அங்கேயும் போகலண்ணே. அதான் துர்காவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு. அசோக் இத பாரு, நான் சொல்றத கேளு. முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம். அங்க போய் ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போலாமா வேணாமான்றத நிதானமா யோசிப்போம். இத பாரு, இப்ப அவசரப்பட்டு நீ எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துறாத, புரியுதா? என்னண்ணே இப்படி கொஞ்சம் கூட பொறுப்புலாம் பேசுறீங்க? டேய் இந்த பாரு, நான் ரொம்ப பொறுப்பா பேசுறதுனால தான் இப்போதைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்றேன். இத பாரு, ஏற்கனவே சத்யா செத்து போயிட்டான்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீ மறந்துட்டியா? சத்யா செத்ததுக்கு துர்கா தான் காரணம்னு பழி அவ மேல விழுந்து மொத்த குடும்பமும் ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு அலைஞ்சு இப்பதான் ஒரு வழியா அதுல இருந்து மீண்டு வந்திருக்கோம். இதுல நீ திரும்பவும் போய் துர்காவை காணணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா எல்லாரும் நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜமீன் குடும்பத்தோட மானமே போயிடும். இத பார், இந்த நேரத்துல அப்பா 2 பேருமே ஊர்ல இல்ல, அதனாலதான் சொல்றேன், இந்த கம்ப்ளைண்ட்ல இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம். என்னண்ணே சொல்றீங்க? அப்பாவும் பெரியப்பாவும் ஒருவேளை இங்க இருந்திருந்தா நான் செய்யறதுதான் சரின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்துல துர்காவை என்னால அப்படியே விட முடியாதுன்னு. ஏண்டா அசோக், நான் தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு அந்த துர்காவை கண்டாலே பிடிக்காது. கல்யாணம்ன்றது என் லைஃப்ல தேவையில்லாத கமிட்மெண்ட், அப்படி இப்படின்னு பஞ்சு டைலாக்லாம் பேசி நீயே துர்காவை எப்படா கழட்டி விழான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த. ஆனா இப்ப என்னடா ஏதோ அவன் மேல உயிரே வச்சுக்கிற ரேஞ்சுக்கு இப்படி பதட்டப்பட்டு இருக்கியாடா? அண்ணே, எனக்கு இப்ப துர்காவை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதெல்லாம் விஷயமே இல்ல. ஒரு வேளை துர்கா மட்டும் இல்லைனா இப்ப நான் உங்க முன்னால நின்னு உயிரோட பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். என்னோட உயிரை காப்பாத்தினவ அவ. இந்நேரத்துல போய் அவ எக்கேடோ கெட்டு போட்டுன்னு சொல்லி என்னால அப்படியெல்லாம் விட முடியாதுன்னு. ஒருவேளை நீங்க சொல்றத கேட்டுட்டு நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம போனேன்னா என்னோட மனசாட்சியே என்ன சாவடிச்சிடுன்னு. நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். டே அசோக், இங்க பாரு, நான் சொல்றத கேளு. முதல்ல எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் உட்காந்து நிதானமா நாம பேசுவோம். அண்ணே, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க இல்ல, யாரு என்ன சொன்னாலும் அதை என்னால கேட்கவே முடியாது. சோ ப்ளீஸ், இந்த விஷயத்துல உங்க அட்வைஸ் ஒன்னும் எனக்கு தேவையில்லை. நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க. டே அசோக், டே அசோக்.